அழகே அழகே சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம மலருக்கு இருந்துட்டு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட ஏற்கனவே உனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் வந்து கேட்குறாங்க. எனக்கு லாங் டிரைவ் பைக்லேயே போகணும், அது மட்டும் இல்லை எனக்கு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஸ்டே பண்ணி அங்கேயே சாப்பிட்ணும், அதே மாதிரி எனக்கு பிடிச்ச இடம் எல்லாத்துக்கும் நான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேட்டுட்ருக்காங்க. சொன்ன மாதிரியே அன்னைக்கு நைட்டே நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு ஒரு பொக்கை கையில் கொடுத்து ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்ன மாதிரி என் பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்கேன் பாக்கியராஜ், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி மலர் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்த காலையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வழக்கம் போல் சீரக தண்ணியை வச்சு கொடுத்துட்ருக்காங்க. அப்போ நம்ம மதியம் எந்திரிச்சு வந்து ஹாப்பி பர்த்டேக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் அவர் உங்களுக்காக செய்வார், நீங்களும் சந்தோஷமாக கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை மதி, வீட்டு வேலைலாம் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்கே பாரு, இவளை நம்பியெல்லாம் எந்த வேலையும் விட்டுட்டு போகாது, இவளை நம்பி நாங்கள் ஒரு வாய் சாப்பாடு கூட சரியாக சாப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் நல்லா தான் செய்வேன், அவங்களுக்கு பிடிச்சதை அவங்கள செய்ய விடுங்க, இன்றைக்காச்சும் அவங்கள நீங்கள் நிம்மதியாக விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததா அப்படின்னா இவளை நாங்கள் கொடுமைப்படுத்துகிறேன் நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதை வேற நாங்கள் சொல்லணுமா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. மதி இருந்துட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சிட்ருக்கிற போது இவங்களோட திமிர் எல்லாமே அடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டில் வந்து நிறைய உப்பள்ளி கொட்டிடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.